அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மேத்ஸ் மேஜிக். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்டெகிரல் கால்குலஸ்ல அடிப்படையான விதிகள் என்னென்ன, பேசிக் ரூல்ஸ் பார்த்தோம். இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 11 கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதிக்கணும், எக்ஸ் பவர் 11 dxன்னு எழுதணுங்க. அதுக்கு முன்னாடி இதோட ஃபார்முலா பார்த்துடலாம். எக்ஸ் பவர் n dxன்னா நம்ம எப்படிங்க எழுதலாம், x power n plus 1 by n plus 1 plus cங்க. சரிங்களா? அப்ப nன்றது நமக்கு என்ன இருக்கு பாருங்க, இங்க 11 இருக்கா? அப்ப nக்கு நம்ம 11 கொடுத்துடலாமா? x power 11 plus 1 by 11 plus 1 plus cங்க. 11 plus 1 அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 12. x power 12 by 12 plus c. இன்டகிரல் x power 11 dx ஓட வேல்யூ. சரிங்களா? இப்ப அடுத்தது, இப்போ எக்ஸ் பவர் 11ல பார்த்துட்டோம். அதே நம்ம ஃபிராக்ஷன் இருந்தா நம்ம அதை எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இது எப்படி எழுதுவோம், நம்ம 1 by x power 7 dxங்க. நமக்கு என்ன எதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவருக்கு தான் கொடுத்துருக்காங்க, 1 by xக்கு கொடுக்கல. அப்போ கீழே இருக்கிற பவர் மேல போச்சு அப்படின்னா சப்ராக்ஷனா மாறிடுங்க. அப்ப எக்ஸ் பவர் இன்டகிரல் எக்ஸ் பவர் -7 dx ஆயிடுங்க. பவர் வந்து நெகட்டிவா மாறிடும் நமக்கு. இப்ப நமக்கு எக்ஸ் பவர் n மாடல் வந்துருச்சா? அப்ப என்னோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, -7. நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன வரக்கூடாது, -1 தான் வரக்கூடாது. ஆனா மத்தபடி எதுனாலும் நமக்கு வரலாம். இது -7. இப்ப நம்ம ஃபார்முலா எழுதலாமா? எக்ஸ் பவர் n dx அப்படின்னா எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 plus c. ஓகே, என்னோட வேல்யூ என்னங்க இருக்கீங்க, -7 இருக்கா? எக்ஸ் பவர் -7 plus 1 by -7 plus 1 c. -7ல 1 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 6ங்க. பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன, மைனஸ். -7 plus 1 -6 plus c. சரிங்க, பாருங்க. இப்ப கீழே இருக்கிற பவர் மேல போகும்போது நெகட்டிவா, அப்ப அந்த நெகட்டிவா நம்ம அகைன் கீழே கொண்டு வந்துடலாமா? அப்ப எக்ஸ் பவர் -6 நான் கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னா 1 by x power plus 6 ஆயிடும். இந்த மைனஸ் இங்க எழுதிடலாம், 6 plus c. இன்டகிரல் 1 by x power 7 dx ஓட வேல்யூ. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.